உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் மே 14ஆம் தேதி பதவியேற்கிறார். தற்போது தலைமை நீதிபதியாக இருக்கும் சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் மே 13ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் அடுத்த தலைமை நீதிபதியாக கவாய் பெயரை அவர் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் முக்கியமான 3 அம்சங்களுக்கு விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. மத்திய அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து இடைக்கால உத்தரவுகளை வியாழக்கிழமை வரை நிறுத்தி வைப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. மாவட்ட ஆட்சியர் வக்ஃப் சொத்தை முடிவு செய்வது நியாயமானதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வக்ஃப் சொத்துக்கள் எவை என்பதை ஆட்சியர்கள் முடிவு செய்வார்கள் என கூறுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அபிஷேக் சிங்வி வாதிட்டார். இதை ஏற்ற நீதிபதிகள் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னர் பதிவு நடைமுறை இல்லாத காலத்தில் இருந்தே வக்ஃப் சொத்துக்கள் உள்ளதை சுட்டிக்காட்டி மத்திய அரசிடம் வினவினர். இந்து சமய அறநிலையத்துறை, திருப்பதி தேவசம் போர்டு உள்ளிட்ட இந்து கோவில் நிர்வாக அமைப்பில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளனரா என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை என வினவியிருக்கிறது. இந்து அறக்கட்டளை வாரியங்களில் இனிமேல் இஸ்லாமியர்களை அனுமதிப்பீர்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேற்கு வங்கத்தில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த எதிர்ப்பு கூட்டங்களில் நிகழ்ந்த வன்முறை திட்டமிடப்பட்ட ஒன்று என முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். கொல்கத்தாவில் பேசிய அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் வங்கதேச குற்றவாளிகளை மாநிலத்திற்குள் நுழைய அனுமதித்து வன்முறையை தூண்டிவிட்டதாக புகார் கூறினார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவரும் தொழில் அதிபருமான ராபர்ட் வதேரா டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜரானார். செவ்வாய்க்கிழமை நடைபயணமாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்த அவரை இன்று அவரது மனைவி பிரியங்கா காரில் அழைத்து வந்து இறக்கிவிட்டார். மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினர் அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 70,000 கடந்து புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 70,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 95 ரூபாய் உயர்ந்து 8,815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்கவும், நீக்காவிட்டால் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் சாதிகளின் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப பதிவுத்துறை ஐஜிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். முதலமைச்சர் தலைமையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் உயர்கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவர விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவி வழங்கும் மசோதாக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் 650 மாற்றுத்திறனாளிகளும், கிராம பஞ்சாயத்துகளில் சுமார் 13,000 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். 3 அமைச்சர்கள் மீது கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என அதிமுகவினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மற்ற அலுவலர்கள் இருப்பதால் விவாதத்திற்கு எடுக்க முடியாது என சபாநாயகர் கூறியதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்றுதான் அமித்ஷா சொன்னதாகவும், கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன என திமுக நிர்வாகிகளை நோக்கி கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா என்பது பற்றி பாஜகவின் தேசிய தலைமை முடிவு செய்யும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கூட்டணி ஆட்சி இல்லை என இபிஎஸ் கூறியது பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் கூட்டணி குறித்து அமித்ஷாவும் இபிஎஸும் பேசிக் கொள்வார்கள் என்றார்.
தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தாவேக தலைவர் விஜயிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் மௌலானா ஷாபுதீன் உத்தரவிட்டிருக்கிறார். விஜயின் கடந்த கால நடவடிக்கைகள் இஸ்லாத்திற்கு எதிரானவை என்பதால் அவரை இனிமேல் தங்களது மத நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என மௌலானா அறிவுறுத்தியிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. முறைகேட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான அனைத்து ஆவணங்களும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருக்கும் என்பதால் தான் சோதனை நடத்தப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. இதை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நெல்லையில் பிரபலமான அல்வா கடையாக செயல்பட்டு வரும் இருட்டுக்கடை குடும்பத்தில் பெண் எடுத்த கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞரின் மகன் இருட்டுக்கடையை எழுதி வைக்க சொல்லி டார்ச்சர் செய்து மனைவியை வாழாவெட்டியாக வீட்டிற்கு அனுப்பியதாக புகார் எழுந்துள்ளது. பதிலுக்கு மருமகளின் நடத்தை சரியில்லை என்பது போன்ற புகார்களை மருமகன் வீட்டார் கூறியுள்ளதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென எழும்பூர், மயிலாப்பூர், கோயம்பேடு, கோடம்பாக்கம் மற்றும் புறநகர் பகுதியான தாம்பரத்திலும் மழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் திடீரென பெய்த மழையின் காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டை தண்ணீர் சூழ்ந்தது. மலர் அங்காடி பகுதியில் தேங்கிய மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்த மக்கள் எப்போது மழை பெய்தாலும் இதே நிலைதான் இருப்பதாக புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெய்த கனமழை காரணமாக பாடி ரயில்வே பாலத்திற்கு கீழ் தேங்கி இருந்த வெள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. இதனால் பயணிகள் பேருந்திலிருந்து கீழே இறங்கி முழங்கால் அளவு தேங்கி இருந்த தண்ணீரில் நடந்து செல்லும் சோக நிலை ஏற்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. மேடு பள்ளம் தெரியாத அளவிற்கு சாலையை மழைநீர் மூழ்கடித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் மெதுவாக வாகனங்களை இயக்கினர். இதனிடையே அப்பகுதியில் மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. சென்னை எழும்பூர் அருகே பெரியமேட்டில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வீடுகள் மற்றும் கடைகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னை மாதவரத்தில் மெட்ரோ வாட்டர் துறையால் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீரோடு சாக்கடை நீர் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றி பள்ளத்தை மூட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளியன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் நோன்பிருந்து தேவாலயங்களில் வழிபடும் புனித நாளில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று வரும் 18ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலங்களவை சீட்டுக்காக முதலமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கும் வன்னியர் சங்க இளைஞர் மாநாடு யாருக்கும் எதிரானது அல்ல என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். திருவிடந்தையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் என்டிஏ கூட்டணியில் பாமக உள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு இன்னொரு கூட்டத்தில் பதில் அளிப்பதாக கூறி நழுவிச் சென்றார்.
மாநில உரிமைக்காக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்தால் புதிய எஜமானர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதால் அதிமுக வெளிநடப்பு செய்ததாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். சென்னை புரசைவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உப்புக்கும் சப்புக்கும் உதவாத காரணத்தை சொல்லி வெளிநடப்பு செய்த அதிமுகவிற்கு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார். மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள குழு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படும் என அக்குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் உறுதியளித்திருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் குழுவின் செயல்பாடுகள் அமையும் எனவும் அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என அதிமுக மகளிர் அணியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா மற்றும் நடிகை காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சீமான் பேச்சுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் அவர் மீது 100 வழக்குகளாவது தொடர்ந்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தெரிவித்தார். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் தள்ளுபடியானதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் மேல்முறையீடு செய்தார். வழக்கை நீதிபதி ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தர்பூசணியில் எந்த ரசாயனமும் சேர்க்கப்படவில்லை என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. ஜகஜால கில்லாடி என்ற திரைப்படத்தின் தயாரிப்பிற்காக சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் பெற்ற கடனை திருப்பித் தர கோரிய வழக்கில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. புதுச்சேரியில் மீனவரின மாணவர்களுக்கான கல்வி செலவை அரசே முழுமையாக ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழாவில் பேசிய அவர், மீனவ சமுதாய மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான பணிகளை தொடங்கி உள்ளதாக தெரிவித்தார். நெல்லையில் சக மாணவனை தலையிலும் தடுக்க சென்ற ஆசிரியரை கையிலும் வெட்டிய 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சிறுவர் சீர்திருத்த குழும நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டார். மேலும் தகுதியான நபர்களை கொண்டு மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கவும் அறிவுறுத்தினார். திருநெல்வேலியில் சக மாணவனை ஒரு மாணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளின் நுழைவு வாயில்களில் நின்ற ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளின் புத்தக பைகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதித்தனர். கோவையிலிருந்து நெல்லை வந்த அரசு பேருந்தில் பெண் பயணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நடத்துனர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண் கோவையில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றபோது நடத்துனர் மகாலிங்கம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. சேலத்தில் பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் வைத்து அரசு கல்லூரி மாணவியை இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருதலை காதலை ஏற்க மறுத்ததால் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றதோடு தனது கை மற்றும் கழுத்தில் கத்தியால் கிழித்து தற்கொலைக்கு முயன்றார். இருவரையும் மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஈழத்தமிழர்களை இழிவாக சித்தரித்திருப்பதாக ஜாட் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புரோசோன் மால் வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்கில் அத்துமீறி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் குண்டு கட்டாக இழுத்து வெளியே போட்டனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே வீட்டிற்குள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த காங்கிரஸ் மாவட்ட செயலாளரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் மஞ்சூர் போலீசார் வீட்டை திறந்து பார்த்தபோது ராஜ்குமாரின் அழுகிய சடலம் காணப்பட்டது.
சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் உள்ள 2 எக்ஸ்ரே இயந்திரங்களில் ஒன்று பழுதானதால் எக்ஸ்ரே எடுக்க நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதேபோல மருந்துகள் வாங்குவதற்கும் 2 கவுண்டர்கள் மட்டுமே உள்ளதால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவரங்கம் டாஸ்மாக் கடையில் மது வாங்க வந்த நபரை டாஸ்மாக் ஊழியர் ஆபாசமாக வசைபாடியதுடன் வாடிக்கையாளர் கேட்ட மதுபானத்தை வழங்காமல் மொத்தமாக ஸ்கேன் செய்து பேக் செய்து கொண்டிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு நபருக்கும் மது பாட்டில் கொடுக்கும் போது ஸ்கேன் செய்யாமல் மொத்தமாக பெட்டியில் உள்ள 48 பாட்டில்களையும் ஊழியர்கள் ஸ்கேன் செய்தனர். குமரி மாவட்டம் குளச்சல் அருகே உருட்டுக்கட்டை, அரிவாள், கம்பி ஆகிய ஆயுதங்களை கொண்டு ஒரு கும்பல் வீட்டில் உள்ள ஜன்னல்களை அடித்து நொறுக்கியது. விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிருபாகர்லால் என்பவருக்கு நாகர்கோவிலைச் சேர்ந்த உறவினருடன் இருந்து வந்த முன்விரோதம் காரணமாக கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசனத்திற்காக தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நீரில் குவியலாக ரசாயன நுரை பொங்கி காட்சி அளிக்கிறது. நச்சுத்தன்மை உடைய ரசாயன கழிவுகள் கலந்து துர்நாற்றத்துடன் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சி அளிப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சொத்துக்காக முதல் மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவான கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். நிலத்தையும் வீட்டையும் தனது பெயருக்கு மாற்றித் தரக்கோரி ரேவதியிடம் அடிக்கடி தகராறு செய்த கார்த்திக் சம்பவத்தன்று அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். சென்னை வியாசர்பாடியில் கத்தி முனையில் பொதுமக்களை மிரட்டிய 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். அசோக் பில்லர் அருகே நடந்து சென்ற பொதுமக்களை மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், சஞ்சய், மணிமாறன், குமரேசன் ஆகியோர் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. சென்னை எர்ணாவூரில் ஒருவரை வெட்டி விட்டு தப்பி ஓடிய 2 பேரை போலீசார் பிடிக்க முயன்றபோது தவறி விழுந்ததில் இருவருக்குமே கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. அபிலேஷ் புகையிலை கொடுக்க மறுத்ததால் சூர்யா அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அபிலேஷ் தனது உறவினருடன் சேர்ந்து சூர்யாவை தலையில் வெட்டி விட்டு தப்பி ஓடினார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூரில் கொட்டும் மழையிலும் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து செல்வது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் தனியார் கல்லூரியுடன் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களை யமதர்மன் கயிறு போட்டு இழுத்துச் செல்வது போல தத்துரூபமாக இளைஞர்கள் நடித்து காட்டினர். நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் பேச்சுவார்த்தை சங்கத்திற்கான ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் போட்டியிட அண்ணா தொழிலாளர் மற்றும் ஊழியர் சங்கத்தினர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். NLCயில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்கள் வாக்களிக்கும் இந்த தேர்தலில் தோமுச, பாமக, CHU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் போட்டியிடுகின்றன. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் மோசடி என மனுதாரர் அளித்த புகார் மனு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கல்வார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆகியோர் இணைந்து பல லட்சம் ரூபாய்க்கு மேல் அரசு பணத்தை மோசடி செய்துள்ளதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கடன் நிலுவைத் தொகை கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பெண்களிடம் அவதூறாக பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. குடும்ப சூழல் காரணமாக தவணை தொகையை செலுத்த தவறியதால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கடன் பெற்ற பெண்ணின் வீட்டிற்கு சென்று நிலுவைத் தொகையை கேட்டு அவதூறாக பேசி தகராறில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவர்களை தாக்கிய சக மாணவனின் தந்தை மற்றும் அவரது மைத்துனர்கள் 2 என 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்ட நிலையில் அத்துமீறி பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த சக மாணவனின் தந்தை மற்றும் மைத்துனர்கள் 3 மாணவர்களை சரமாரியாக தாக்கினர். சென்னை பெரவள்ளூரில் வீட்டின் கழிவறைக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. GKM காலனி பகுதியைச் சேர்ந்த அஜய் பால் +2 பொதுத் தேர்வு முடித்து வீட்டில் இருந்து வரும் நிலையில் கழிவறைக்கு செல்வதற்காக சுவிட்சை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கியது. தர்மபுரியில் மினி சரக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஓட்டுநர் பாபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் இருந்து குட்கா பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக பாலக்கோடு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் 4வது நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து 13 கிலோ கஞ்சாவை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். ரயில் நிலையத்திற்கு கஞ்சா கொண்டு வந்தது யார், கஞ்சா எங்கு கடத்தப்பட இருந்தது உள்ளிட்டவை குறித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கொத்தமல்லி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் அறுவடை செய்யாமல் கால்நடைகளுக்கு தீவனமாக விட்டுள்ளனர். ஒரு சிலர் வயலுக்கு உரமாக டிராக்டரை விட்டு அழித்து வருகின்றனர். இதனால் ஏக்கருக்கு 30,000 வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து அரசாணைப்படி தண்ணீர் திறக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூசாரி நாயக்கன் குளத்திற்கு 20 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் வழங்க அரசாணை உள்ள நிலையில் அணை பாசன திட்ட குழு தலைவர் மெடிக்கல் பரமசிவம் தண்ணீர் திறக்கக்கூடாது என அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் ரயில் நிலைய நுழைவு வாயில் முகப்பில் வடநாட்டு மந்திர் கோவில் இடம்பெற்றிருப்பதை மாற்றியமைக்க வலியுறுத்தி பல்வேறு தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் நிலையத்தின் முன்பாக கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் தஞ்சை பெரிய கோவிலின் தோற்றம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக தற்போது வடநாட்டு மந்திர் கட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் அரசு பேருந்தை வேம்புக்குடி சுங்கச்சாவடி அதிகாரிகள் நிறுத்தி வைத்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். வேம்புக்குடி சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவதற்காக நின்றபோது போதிய பணம் இல்லாததால் பேருந்தை நிறுத்திய சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லையில் மது போதையில் தனியார் பேருந்தை ஓட்டுநரோடு சேர்த்து கடத்தி சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் வசவப்பபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் குலவணிகர்புரத்தைச் சேர்ந்த வேல்ராஜ் ஆகியோர் மது போதையில் தங்களது வீடுகளுக்கு செல்ல பேருந்தை எடுத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஆந்திராவிலிருந்து சட்டவிரோதமாக மண் ஏற்றி செல்லும் லாரிகளால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை பின்பற்றாமல் 24 மணி நேரமும் கனரக லாரிகளை அதிகாரிகள் அனுமதித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற ஆம்னி வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதனை ஓட்டிச் சென்றவர் காயமின்றி உயிர் தப்பினார். பாப்பநாயக்கன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது ஆம்னி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் காயமடைந்தனர். கள்ளந்திரியைச் சேர்ந்த தேவராஜ் தனது உறவினரை சந்திப்பதற்காக வாடகை காரில் பயணித்தார். பள்ளப்பட்டி பிரிவு அருகே உள்ள மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. மதுரையில் ஆட்டோமொபைல் நிறுவன உரிமையாளர் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிபி குளத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் நில பிரச்சினை காரணமாக கடத்தப்பட்ட நிலையில் 3 நாட்கள் ஆகியும் அவரை மீட்க முடியாமல் தனிப்படை போலீசார் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வட மாநிலத்திற்கு கடத்தப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தெருவில் சுற்றித் திரிந்த குரங்கு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை ஓட ஓட விரட்டி காதை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் குரங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து திருடும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிகாலை நேரத்தில் ஆலயத்தில் புகுந்த அந்த மர்ம நபர் உண்டியலை லாபகமாக உடைத்து அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை மட்டும் மூட்டை கட்டி எடுத்துச் சென்றார். சில்லறை காசுகளை அவர் உண்டியலிலேயே விட்டுச் சென்றான். ஈரோட்டில் 3 ஆண்டுகளாக திறந்த வெளியில் திட கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டிருப்பதால் நோய் பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலங்களில் இந்த திடக்கழிவுகள் ஓடை நீர் அல்லது நிலத்தடி நீரோடு கலப்பதால் நீர் மாசுபடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். மொழிக்கும் மதங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் உருது மொழியை முஸ்லிம்களுக்கான மொழி என கருதுவது திசை திருப்பும் ஒரு பரிதாபகரமான முயற்சி என கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பட்டூர் நகராட்சியில் மராத்தியுடன் சேர்ந்து உருது மொழியும் இடம்பெற்றுள்ளதை எதிர்த்து முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவித்தது. இந்துத்துவா
அமைப்புகளின் எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ள முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் சமாதியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா பொதுச் செயலாளருக்கு முகலாய பேரரசின் வாரிசு கோரிக்கை விடுத்துள்ளார். அவுரங்கசீப்பின் சமாதி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவிடம் என்பதால் அதை பாதுகாக்க படையினரை நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த தாதாவும் அரசியல்வாதியுமான முக்தார் அன்சாரியின் மனைவி அப்சா அன்சாரியை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்துள்ள உத்தரப்பிரதேச காவல்துறை அவரை பற்றி தகவல் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்துள்ளது. கொலை, கொள்ளை, ரவுடியிசம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் 29 குற்றவாளிகளின் பட்டியலில் அப்சா அன்சாரியின் பெயர் முதலிடத்தில் உள்ளது. ஹரியானாவில் காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த பெண் யூடியூபர் உடலை சாக்கடையில் வீச பைக்கில் எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. பிவானியைச் சேர்ந்த யூடியூபர் ரவீனா இசாரைச் சேர்ந்த யூடியூபர் சுரேஷ் என்பவருடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கணவன் கண்டித்ததால் காதலன் சுரேஷுடன் சேர்ந்து கொலை செய்தார். பெங்களூருவின் புறநகரில் உள்ள தனியார் மறுவாழ்வு மையத்தில் நோயாளி ஒருவர் இழுத்து செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார்டனின் துணிகளை துவைக்கவும் கழிப்பறையை சுத்தம் செய்யவும் மறுத்ததால் கொடூரமான தாக்குதலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் பைக்குகள் மற்றும் கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து நிற்காமல் சென்றதன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிக்னலில் கிரீன் லைட் போட்டதும் வாகனங்கள் புறப்பட்ட நிலையில் வேகமாக அரசு பேருந்து முன்னால் சென்ற வாகனங்கள் மீது சகட்டு மேனிக்கு மோதியது. இதில் 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். குருகிராமில் தனியார் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் சிகிச்சையில் இருந்த விமான பணிப்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி தாம் சுயநினைவின்றி வென்டிலேட்டர் சிகிச்சையில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் திருமணத்தன்று மகள் காதலனோடு ஓடியதால் அவமானமடைந்த பெற்றோர் மகள் விபத்தில் இறந்துவிட்டதாக மணமகன் வீட்டாரிடம் கூறி அவர்களை சமாளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது மகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் அவரை இருவர் கடத்தி சென்றதாகவும் கூறி மணமகளின் தந்தை போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். சீன பொருட்களின் இறக்குமதிக்கு அதிக வரி விதித்து வரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய திருப்பமாக வரியை 245% அறிவித்து பரபரப்பை எகிற வைத்திருக்கிறார். ராணுவம், விண்வெளி ஆய்வு மற்றும் செமிகண்டக்டர் தொடர்பான கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமனி போன்றவற்றின் ஏற்றுமதியையும் சீனா நிறுத்திவிட்டதால் அதிபர் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பொறியியல் படிப்பு படித்து வந்த இந்திய மாணவரை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவிற்கு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. விஸ்கான்சின் மேடிசன் பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு படித்து வந்த கிரிஷ்லால் இசர்தாசானி தேசிய நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி அவரது மாணவர் விசா ரத்து செய்யப்பட்டது. 3 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றிருக்கும் சீன பிரதமர் ஜி ஜின்பிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டின் தேசிய மாளிகையில் சிவப்பு கம்பளம் விரித்து ராணுவ மரியாதையோடு ஜி ஜின்பிங் வரவேற்கப்பட்டார். பின்னர் மலேசிய பிரதமரோடு இருநாட்டு உறவு மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு போன்றவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாகிர் கான், ஜகரிகா கட்கே தம்பதி தங்களது மகனுக்கு ஃபதே சிங் கான் என பெயரிட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக திகழ்ந்த ஜாகிர் கான் 2017ஆம் ஆண்டு நடிகை சகரிகா கட்கேவை திருமணம் செய்து கொண்டார். 8 ஆண்டுகளுக்கு பின் இந்த தம்பதிக்கு முதல் குழந்தை பிறந்துள்ளது. இந்தியன் ஓபன் தடகள போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் தமிழ்நாடு வீராங்கனை வித்யா ராமராஜ் தங்கம் வென்றார். தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் நடத்தப்பட்ட தலா 14 வகையான பந்தயங்கள் நடைபெற்றன. இதில் நாடு முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். சுதிர்மான் கோப்பை இறுதி சுற்று போட்டியில் பங்கு பெறும் இந்திய பேட்மிண்டன் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஜியாமென் நகரில் நடைபெற்று வரும் போட்டியின் இறுதி சுற்றுகள் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் நடப்பு சாம்பியன் சீனா, இந்தோனேஷியா, இந்தியா உள்ளிட்ட 16 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.
ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க உள்ளதாக நடிகர் சிவராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்ற அவரின் பட டீசர் வெளியீட்டு விழாவின் போது அவர் இதனை தெரிவித்தார். நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் சூப்பர் ஹிட் ஆன ஜெயிலர் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிகர்கள் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப் நடித்திருந்தனர். ரஜினிகாந்தின் கூலி படத்தில் நடிகர் அமீர் கான் நடித்துள்ளதை நடிகர் உபேந்திரா உறுதி செய்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தான் ஏகலைவன் என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனக்கு துரோணாச்சாரியார் போன்றவர் என்றும் தெரிவித்தார். படத்தில் அமீர் கான் நடித்துள்ளாரா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதிலளித்தார். நடிகர் ராம் சரண் நடிக்கும் படத்தை அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் பிரபாஸை வைத்து ஸ்பிரிட் என்ற படத்தை இயக்குவதாக இருந்த நிலையில் ராம் சரண் படத்தை இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்திற்கு டெவில் என்று பெயரிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சசிகுமார் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் 2வது பாடலான ஆச்சாலை வெளியாகியுள்ளது. அபிஷன் ஜீவித் இயக்கியுள்ள படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஷான் ரோல்டன் படத்தில் இசையமைத்த படத்தின் முதல் பாடலான முகை மழை சமீபத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. படத்தில் முக்கிய வேடத்தில் சிம்ரன் நடித்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் முன்னணி நடிகர் ஒருவர் போதையில் தன்னிடம் அத்துமீறியதாக மலையாள நடிகை வின்சி அலோஷியஸ் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அனைவரின் முன்னிலையிலும் அந்த நடிகர் இவ்வாறு நடந்து கொண்டது தனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதாக அவர் வேதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். முன்னதாக கடலில் புனித நீராடிய பக்தர்கள் அங்கிருந்து முக்கிய வீதிகளின் வழியாக செண்டை மேளதாளங்கள் முழங்க பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் சுயம்பு ஆதி விநாயகர் ஆலய 51ஆம் ஆண்டு லட்சதீப பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் காலை பால்குட ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து ஆதி விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனியில் உள்ள வீரபாண்டி கௌரி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி கொடிக்கம்பம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முல்லை பெரியாறு ஆற்றில் கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடிக்கம்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலின் முன் உள்ள பிரகாரத்தில் நடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செல்லியாண்டி அம்மன் ஆலய திருவிழாவில் 60 அடி நீள குண்டத்தில் ஆண் பக்தர்கள் மட்டும் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக கோவிலில் தங்கி விரதமிருந்த ஆண் பக்தர்கள் உடைந்த தேங்காயில் புனித நீரை ஊற்றி தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான டியோ ஸ்கூட்டியின் மேம்படுத்தப்பட்ட டியோ 125cc ஸ்கூட்டரை ஹோண்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இதன் விலை 96,749 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பழைய மாடலை விட இதன் விலை 9,000 ரூபாய் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.